Hi friends, welcome back to your class. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம்னாக்கா ஆரி ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ற கிளாஸ் தான் பார்க்க போறோம். ஆரி ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றது தான் இன்னைக்கு கிளாஸ். அதுக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து Subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ன்னு கொடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து ஸ்டாண்ட் பாருங்கள், இப்படி தான் இருக்கும் ஸ்டாண்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல தான் நம்ம வந்து லெக் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், மேலே வந்து பள்ளமாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம லெக் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது வந்து கீழ் பகுதி, அது வந்து மேல் பகுதி. ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? எப்படி இருக்குன்ட்டு பார்த்துங்க, கன்ஃபியூஷன் ஆகாதீங்க, ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? இப்போது லெக்லேருந்து நெட்டு வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே வச்சு அதுக்கு மேலே வந்து ஸ்க்ரூ எடுத்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 4 லெக்ஸும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? திரும்ப வந்து இதில் நெட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு சேம் ப்ரொசீஜரில் வந்துட்டு எல்லா லெக்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. நான் 4 ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு காட்டுறேன் பாருங்கள் நீங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ சேம் தான், இது லூஸாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 4 லெக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா வேணுமா தான் கட்டிங் பிளேடில் வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இதே சேம் ப்ரொசீஜரில் நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மாதிரியே ரிமூவ் பண்ணுங்க. ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு லெக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒர்க் பண்ண சொல்ல வந்து ஸ்டாண்ட் வந்து ஆடக்கூடாது, அந்த லெக்கு வந்து ஆடக்கூடாது. சரிங்களா? ஷேக் ஆகிடுச்சுனாக்கா நீங்கள் ஒர்க் பண்ண சொல்ல ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதனால நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரேம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நீங்கள் கட்டிங் பிளேடு இருந்துச்சுனாக்கா நல்லா டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்க. இந்த ஸ்க்ரூவை இங்கே பாருங்கள், லூஸாக இருக்கிறத நான் டைட் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா பண்ணுங்கள். இந்த மாதிரி லெக் வந்து ஆடக்கூடாது. சரிங்களா? ஆடாமல் நல்லா டைட்டாக வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபிக்ஸிங்கில் எதனா டவுட் இருந்தாக்கா சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸு கமெண்ட்ஸில் கேளுங்க. வாட்ஸ்அப் ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸில் கேளுங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண சொல்ல என்னன்னாக்கா கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். இப்போது நம்மளுக்கு கரெக்டாக வரல, கேப் வருது பாருங்கள், தெரியுதா? கேப் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ரேம் வந்து பெருசாக இருக்குது இல்லைங்களா? பெருசாக இல்லை, 18 இன்ச்லேயே இருக்குது. நம்ம ஸ்டாண்ட் இது வந்து ரிங்கு வந்துட்டு ஒரு சின்னதாக இருக்குது. சரிங்களா? அதை வந்து நம்ம பெருசாக பண்ணணும். அதுக்கு இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம லூஸ் பண்ணாக்கா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் லூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு அந்த நம்ம ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த ரிங்கை வந்து நீங்கள் லூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல லூஸ் பண்ணால் இங்கே ஒரு கேப் இருக்குது பாருங்கள். இந்த கேப்பில் வந்து இந்த சைடில் இருக்குது இல்லைங்களா ஒரு நெட்டு சென்டரில், அந்த நெட்டை வந்து கரெக்டாக இந்த சைடில் வந்துட்டு நம்ம கரெக்டாக லாக் பண்ணிடணும். சரிங்களா? இந்த சைடில் வந்து நம்ம லூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அங்கேக்கு கரெக்டாக ஃபிட் பண்ணால் அந்த ரிங்கு வந்து ப்ராப்பராக கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து இந்த சைடில் நம்மளுக்கு வந்து ரைட் சைடில் வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி பார்த்தீங்களா? இதில் லூஸு டைட்டு ரெண்டுமே நீங்கள் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். இது ரிங்கில் நம்ம எல்லாம் கிளாத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போனாக்கா கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். இப்போ நீங்கள் வந்து இந்த சென்டர் நெட் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், கரெக்டாக வருது. ஸோ இந்த மாதிரி எல்லா ரவுண்டுக்கும் கரெக்டாக வைக்கணும். அந்த ஸ்க்ரூ ஃபிட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது மேலே கரெக்டாக வைக்கிற வைங்க. ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் ஆகணுன்னாக்கா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஆரி கற்றுக்கணுன்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னன்ட்டு கிளாஸோட ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாம் நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி க்ளீனாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.
ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன். என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? இந்த ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறதுல எதுனா டவுட் இருந்தாக்கா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.